வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாட்டியின் சம்பளம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கணேச பெருமாளுக்கு காலை 8 மணிக்கெல்லாம் தட்டில் சாப்பாடு இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் துணைவியை, அறிவு கட்டவ, சீக்கிரம் சமைச்சு கொட்டுறாளா பாரு, 5 மணிக்கு எழுந்திருக்கணும், ராத்திரி பூரா டிவியில நாடகம் பார்த்து ஆட்டம் போட்டுட்டு 6 மணிக்கு எந்திரிச்சா வேலை எப்படி நடக்கும்? இது வீடா இல்ல மாட்டு சந்தையா என்று கடுகடுவென ஏசிவிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்று விடுவார். இத்தனை ஆத்திரமும் அவசரமும் படுவது அவர் 8:30 மணி வாக்கில் ஜவுளி கடைக்குள் இருக்க வேண்டும் என்பதே. இல்லை என்றால் அவரது முதலாளி அவரை எதுவும் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர்தான் முதலாளி. அவருக்கு முதலாளி அந்த ஏழுமலையில் இருக்கும் பெருமாள் சாமி. அந்த நீண்ட பெருமாள் சாமி புகைப்படத்தை பார்த்து கும்பிட்டு பூஜை போட்ட பிறகுதான் வியாபாரத்தை ஆரம்பிப்பார். தொழிலாளர்கள் எல்லாம் 8:45 கடைக்கு வந்து விடுவார்கள். பூஜை முடிந்தவுடன் கடையின் கண்ணாடி கதவுகள் கஸ்டமர்களுக்காக திறந்து விடப்படும். அந்த வீதியில் கணேச பெருமாள் கடை என்றால் ஒரு தனி பெயர், தனி மதிப்பு. அந்த வீதியில் ஒரு பாட்டி இருப்பாள், முத்தம்மாள். 2 வருடங்களுக்கு முன்னர் பெற்ற மகன்களால் அனாதையாக்கப்பட்டவள். 64 வயது இருக்கும். சோற்றுக்கு வழி தேடி அந்த கடை வீதிகளில் வேலை தேடி திரிந்த பின் ஒரு ஹோட்டலில் எச்சிலை எடுப்பவளாக வேலை செய்து வந்தாள். பின்னர் அந்த ஹோட்டல் சில பிரச்சனைகளால் வேறு இடத்துக்கு மாறி போனது. பிறகு முத்தம்மாள் பாட்டி வேலை ஏதுமின்றி பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டாள். முத்தம்மாள் வாரத்திற்கு ஒரு முறையாவது கணேச பெருமாளின் கடைக்கு காசு கேட்க சென்று விடுவாள். அன்று சம்பள நாள். கணேச பெருமாள் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தபடி காசு கட்டுக்களை எண்ணிக்கொண்டிருந்தார். ஐயா என்று ஒரு குரல் கேட்க, டேய் சோமா, இங்க வா என்று ஒரு தொழிலாளியை அழைத்து, அந்த பாட்டிகிட்ட இதை கொடுத்துரு என 2 ரூபாயை கொடுத்தனுப்பினார். சோமன் அந்த சில்லறை காசை முத்தம்மாளிடம் கொடுத்துவிட்டு தன் பணி இடத்திற்கு திரும்பினான். அருகில் இருந்த மாணிக்கத்திடம், இன்னைக்கு சம்பள நாள்ல முதலாளி கிட்ட இதை கேட்டு போடணும்டா என்று கிசுகிசுத்தான். இரவு 9 மணி ஆனது. கடை மூடும் நேரம் அது. தொழிலாளிகள் எல்லாம் சலசலத்து கொண்டு வரிசையில் வந்து நின்றனர். கணேச பெருமாள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5000 சம்பளமாக கொடுத்து வந்தார். அங்கே சோமன் சம்பள காசை வாங்கி தன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுவிட்டு தயக்கத்துடன், முதலாளி, நீங்க 5000 தான் சம்பளம் தர்றீங்க, 7000 தந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் கூட வேணாம், முதல்ல உட்கார ஒரு ஸ்டூல் போடுங்க, நின்று நின்று கால் தான் வலிக்குது, வேணும்னா எங்க சம்பள காசுல இருந்தாவது ஒரு ஸ்டூல் வாங்கி போடுங்க என்று சொல்ல, கணேச பெருமாள் சடாரென ஆத்திரமடைந்து, இது யாரு கடடா? உங்க அப்ப எனக்கு கட்டி கொடுத்தானா? நீ ரூல்ஸ் மசுறு போட, கொடுக்கறத வாங்கிட்டு பொழப்பு நடத்துற வேலையை பாரு, வந்துட்டா பெருசா கேள்வி வெங்காயம் கேட்க, போடாங்கிட்டு என்றார். ஏன் எங்க அப்பங்கடையா இருந்தாத்தான் கேள்வி கேட்கணுமா? உழைக்கிறேன்ல, நல்ல மாடு மாதிரி உங்களுக்கு உழைக்கிறேன்ல, ஒரு ஸ்டூல் வாங்கி போட்டா என்னவாம்? குஷன் சேர்ல உட்கார்றவங்களுக்கு எப்படி எங்க கஷ்டம் புரியும்? 10 மணி நேரம் வந்து நின்று பாருங்க, சுகமா இருக்கா இல்ல வேகுதான்னு தெரியும். டே, என்னடா இந்த பேச்சு பேசுற கூலிக்கார நாயி, கடை விட்டு வெளியே போடா என்று சோமனின் சட்டையை பிடித்து பலவந்தமாக வெளியே தள்ளினார் கணேச பெருமாள். யோவ், நான் போறேன்யா, முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிக்கணும்யா, ரத்தத்தை உறிஞ்சிங்களா என்று சோமனும் பதிலுக்கு கணேச பெருமாளை திட்டிவிட்டு, உன் கடையில வேலையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் என அடங்கா ஆவேசத்துடன் அங்கிருந்து கிளம்பினான். கடை முழுக்க சலசலப்பு சத்தம் பெருகியது. அமைதியா இருங்கயா, சத்தம் போடாதீங்க, யாரும் பேசக்கூடாது என கணேச பெருமாள் கட்டளையிட்டு விட்டு மாட்டிற்கு புல்லுக்கட்டை தூக்கி எறிவது போல சம்பள காசை தொழிலாளர்களுக்கு நீட்டினார். பிறகு புல்லட்டை முறுக்கி கொண்டு வீட்டுக்கு விரைந்தார். கை கால் முகத்தையெல்லாம் அலம்பிவிட்டு, பசிக்குது, வந்து சீக்கிரம் சாப்பாட்டை எடுத்துட்டு வா என்று சத்தமிட்டார்.
அவரது துணைவி தட்டில் 4 தோசையை போட்டு கொண்டு வந்து தந்தாள். என்னடி தோசை சூடாவே இல்ல? ஆ, சூடா வேணும்னா கொஞ்சம் பொறுக்கணும். அந்த பழக்கமே உங்களுக்கு கிடையாதே. இல்ல, நான் இப்ப வந்துடுவேன், தோசையை சுட்டு வைனாச்சு முன்னாடியே சொல்லணும். அதுவும் கிடையாது. ஒரு நாள் 9 மணிக்கு வர்றீங்க, இல்ல 9:30 மணிக்கு வர்றீங்க. எனக்கு மட்டும் என்ன உங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு தலையெழுத்தா? அதுக்கு தான் நான் 8:30 மணிக்கே சமைச்சு வச்சுடுறேன் என்று கத்திவிட்டு சென்றாள். என்ன நாளுடா இது? நமக்கு கீழே இருக்கிறவன்லாம் அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான் என்று மனதில் நினைத்தவாறு அந்த ஆறிப்போன தோசையை சாப்பிட ஆரம்பித்தார். 7 வருடங்கள் இப்படியே வீட்டில் துணைவியுடன் சண்டையோடும் கடையில் தொழிலாளர்களுடன் சச்சரவுகளோடும் ஓடியது. வருடத்திற்கு ஒரு சோமனாவது கணேச பெருமாளிடம் சம்பள உயர்வு வேண்டியோ அல்லது ஸ்டூல் வேண்டியோ போராடி விடுவான்கள். அவர் எதற்கும் தலை சாய்க்க மாட்டார். ஒரு நாள் அதிகாலையில் அவர் சீக்கிரமாக எழுந்து புல்லட்டில் ஓடி சென்று வஜ்ர மீனை வாங்கி வந்து தன் துணைவியிடம் அதை கொடுத்து, மதியத்துக்கு இந்த மீனை பொரிச்சு அப்புறம் குழம்பும் வச்சிரு. ஒரு 2 மணிக்கா சோற ஒலையில போடு, சரியா என்று சொல்லிவிட்டு அறக்க பறக்க ஜவுளி கடைக்கு சென்றார். பிறகு கணேச பெருமாள் 2:30 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்து, எங்கடா மீன் குழம்பு வாசமே வரலையே என வீட்டிற்குள் நுழைந்து அவரது துணைவியின் பெயரை கூப்பாடிட்டு கொண்டே சமையலறைக்கு உள்ளே சென்று பார்த்தார். வாங்கி வந்த பச்சை மீனின் மேலே ஒரு காகிதம் இருந்தது. அதில் எழுதியிருந்ததை அவர் படித்தார். அவர் துணைவி எழுதியது: உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் சம்பளம் வாங்காம வேலை பார்த்துட்டு வர்றேன். என்னால இதுக்கு மேல உங்க வீட்டுல வேலை பார்க்க முடியாது. வேணும்னா வேற யாரையாச்சும் உங்க வீட்டு வேலைக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கோங்க. என்ன விட்டுடுங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். கட்டின பொண்டாட்டி என்னையவே நீங்க இப்படி நடத்துறீங்கன்னா உங்க ஒர்க்கர்ஸோட நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேலாவது திருந்தி தொலைங்க. அதை படித்து முடித்தவுடன் அந்த காகிதத்தை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டெறிந்துவிட்டு கடைக்கு விரைந்தார். அங்கே அவர் தன் முதலாளி இருக்கையில் பெரும் வெறுப்புடன் அமர்ந்திருக்க முத்தம்மாள் பாட்டி கையேந்தி கொண்டு வந்து நின்றாள். டேய் நவீனு, இத அந்த பாட்டிகிட்ட கொடுப்போ என்று 2 ரூபாயை கொடுத்து அனுப்பினார். இந்த 7 வருடங்களில் எல்லாம் மாறிவிட்டது. கடை வீதி மாறிவிட்டது. அங்கிருந்த கடைகளும் மாறிவிட்டது. தொழிலாளர்களின் சீருடை மாறிவிட்டது. அவரது மகன் மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்று விட்டான். அவரது துணைவி அவளுடைய அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள். அன்று வேலை செய்து வந்த தொழிலாளர்களின் சம்பளம் 5000ஆக இருந்து 12,000ஆக உயர்ந்து விட்டது. ஆனால் இன்னும் மாறாத ஒன்று, கணேச பெருமாள் கடைக்கு வெளியில் இருந்து இரவு நேரங்களில் காவல் காத்து சில முறை பெரும் சத்தமிட்டு திருடர்கள் இடமிருந்து கடையை காப்பாற்றியிருக்கிறாள் முத்தம்மாள் பாட்டி. இது அவருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாட்டியின் சம்பளம் மட்டும் ஏனோ இன்று வரை 2 ரூபாய்தான். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.